ஐயா? அது ஒண்ணு இல்ல. நான் ஜாய் கிட்ட 1000 கண்பானை ஒண்ண தயார் பண்ண சொல்லியிருந்தேன். அதத்தான் செஞ்சிட்டேன்னு சொல்லுது. அப்படியா ஜாய்? ஆமா ராணி. இரு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அது இருந்தாதான் பூஜையை ஆரம்பிக்க முடியும்னு நம்பூதிரி சொன்னாரு. எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா, அது என்ன 1000 கண்பானை? அதாவது நம்ம தமிழ் மாசத்துல மாசி, பங்குனி, சித்திரை மாசத்துல வர சிவராத்திரி, மாசி கலரி, காளி ஆட்டம், இது எல்லாம் தானே ரொம்ப விசேஷமாயிட்டு நடக்கும். அப்படி விசேஷமா நடக்கிற இடங்கள்ல நேர்த்தி கடன் செலுத்த பக்தர்களால அக்னி சட்டி, 1000 கண் பானை இதெல்லாம் எடுக்கிறது வழக்கம். 3 முகம், 5 முகம், 7 முகம், 9 முகம்னு அந்த காளியோட முக வடிவுல அந்த பானை எல்லாம் சிறு சிறு பொத்தலா இருக்கும். வீட்டுல விரதம் ஆரம்பிக்கும்போ பூஜை ரூம்ல சாமிக்கு முன்னாடி ஏத்தக்கூடிய காமாட்சி விளக்க 1000 கண் பானைக்குள்ள வச்சு மூடுவாங்க. மூடப்படுற அந்த 1000 கண் பானைய சுத்தி வேப்பிலைங்க கட்டப்பட்டு அதை தான் தலை மேல வச்சுக்கிட்டு ராணி இங்க இருந்து காளி கோயிலுக்கு போகணும். அவ அதை சுமந்துட்டு போகும்போதே அவளுக்கு பல தடைகளும் இடையூறுகளும் வரலாம். ஆனா அதையெல்லாம் கடந்து அவ போகும்போதுதான் 50 குழுவை அவளால சந்திக்க முடியும். அப்படி 50 குழுவை சந்திச்சா மட்டும் தானே தீர்த்தம் எங்க இருக்குன்னு ராணிக்கு கிட்டும்.